கீழடி என்பது தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் விதமாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கிட்டத்தட்ட 10 கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று 25,000க்கும் மேற்பட்ட பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்கனவே அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது திறந்தவெளி அருங்காட்சியகமான பணிகளானது நடைபெற்று தற்பொழுது முடியும் தருவாயில் அந்த வேலைகள் முடியும் தருவாயில் நடைபெற்று வருகிறது. என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா திறந்தவெளி அருங்காட்சியகம் கீழடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. அது போக கீழடி உள்ள நம்ம இறங்கும் போது செல்ஃபி பாயிண்ட், அதாவது பொதுமக்களும் பார்வைக்கு அந்த இடத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுக்காண்டி செல்ஃபி பாயிண்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதுல கீழடி தாய்மடி அப்படின்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டு அந்த செல்ஃபி பாயிண்ட் ஆனது இது பண்ணப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 18 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி அகழாய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணி இன்னும் வெகு விரைவில் முடிவடையும் தருவாயில உள்ளது. அதுபோக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த பகுதி அந்த தமிழர்களின் நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக இங்கு காளை, அதாவது ஜல்லிக்கட்டு காளை பொறிக்கப்பட்ட உருவமானது முதல் தளத்திலேயே இந்த பகுதியில் இருக்கு. அதுபோக மேலும் இந்த பகுதியில் மீன் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை தற்பொழுது அந்த பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் சொல்ல வேண்டாமானால் கீழடியின் நகர நாகரிகம், மக்கள் தமிழர்கள் எந்த அளவிற்கு இங்கு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நாகரிகம் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தினார்கள் என்ற குறிப்பாக பார்த்தேமையானால் அந்த பொருட்களினுடைய தன்மைகளை இந்த பகுதி இந்த திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் செங்கல் கட்டுமான பணி, ஓடுகளால் தரையில ஓடுகளால் கட்டுமானம் செய்யப்பட்ட பணிகள் குறித்தும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அகழாய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. பார்த்தமையானால் இந்த தரைத்தள பகுதியானது புற்கள், அதாவது ரெடிமேடால புற்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களை கவரும் வண்ணமாக இந்த பகுதியில் மேலும் இந்த இடங்களானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகப்பெரிய கண்ணாடி தளமானது இந்த பகுதியில் வைக்கப்பட்டு அந்த கண்ணாடி தளங்களுக்குள்ளே இந்த ஏற்கனவே அகழாய்வு நடந்த 6ஆம் கட்ட அகழாய்வு 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்த இடங்களானது பொதுமக்கள் பார்வைக்காக இந்த இடத்தில் திறக்க வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த கீழடி அகழாய்வு திறந்தவெளி அகழாய்வு தளமானது தற்பொழுது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிக்காக சிவகங்கை மாவட்டத்திற்கு வரும்போது திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் எப்பொழுது இந்த பகுதி திறக்கப்படும் என பொதுமக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள்.